இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன், அதாவது சுருக்குமுறை திருத்தம், தீவிர சுருக்குமுறை திருத்தம் ஒவ்வொரு ஆண்டும் வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் காலங்காலமாக தேர்தல் ஆணையம் நடத்தினாலும் கூட இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக இங்கிருந்து வெளியேறியவர்கள், அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் பேர் அப்படியே தான் இருக்கு. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க பேர் பார்த்தா அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 இடத்துல ஓட்டு வச்சிருப்பாங்க, இங்கே வச்சிருப்பாங்க, இன்னொரு மாவட்டத்தில் வச்சிருப்பாங்க. இது பல முறை நாங்கள் கத்தி 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 கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, அதன் அடிப்படையில் செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ரேண்டம் செக்அப் எங்கள் கட்சியின் சார்பில் அந்தந்த தொகுதியில் எடுத்தோம். ரேண்டம் செக்அப்னா ஒரு ராயபுரம் 181 பூத்து, திருவிக நகர் பார்த்தீங்கன்னா 204 பூத்து. ராயபுரத்தில் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 ஓட்டு. திருவிக நகரில் 2,05,000 ஓட்டு. இந்த 1,81,000 ஓட்டுல 181 பாகத்தில், அதாவது பூத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. தயவுசெய்து நான் படிக்கிறேன். ராயபுரத்தில் மட்டும் இறந்தவர்கள் வாக்கு பார்த்தீங்கன்னா 507. இறந்தவர் வாக்கு எவ்வளோ? 507. இரட்டை பதவி, அதாவது டியூவல் என்ட்ரி 42. விலாசமே இல்லை அந்த வாக்காளருக்கு. அவர் பார்த்தா 998. அப்போ 1,85,000க்கு உட்பட்ட வாக்காளர்கள் 181 பாகத்துக்கு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அது பூத்து, அதுலேயே 1,547 ஓட்டு, அதாவது 10 பூத்து தான். அப்போ 181 பூத்தை நம்ம இன்டென்சிவா நம்ம போய் செக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வாக்குகள் இறந்தோர் வாக்கு இருக்கலாம், இரட்டை பதிவு இருக்கலாம், விலாசம் இல்லாத வாக்கு இருக்கலாம். இது அரசியல் கட்சியின் சார்பில் நாங்கள் என்ன பண்றோம், ஒவ்வொரு தடவை இந்த சம்மரி ரிவிஷன் பண்ணும்போதும் சரி, அதே போல இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்குமுறை திருத்தம் பண்ணும்போதும் சரி, நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க அப்படின்னா கூட அதை காதில் கேட்குறாங்களோ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க. எந்த இறந்தவர்கள் பட்டியலும் எடுக்கிறது கிடையாது. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க, நிரந்தரமாக வேற எங்கேயாவது போனவங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பேர் கூட இங்கே இருக்கு. அப்படின்னா அது எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு சமம்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மை இருக்கா? கிடையாது. அப்போ வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை, உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். நாங்கள் ஏன் வரவேற்கிறோம்னு சொன்னோம்னா காரணம் இதான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடில் 2023 பை எலெக்ஷன் நடந்தது. அப்பவே எங்களுடைய லீகல் விங் மூலமா எங்களுடைய கட்சிக்காரர்ல பூத்து வாரியா எடுத்து பார்த்தா 40,000 ஓட்டு அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியிலே இல்லை, ஆனா 40,000 ஓட்டு அந்த தொகுதியில் இல்ல, அந்த தொகுதியிலே இல்லாதவர்கள் பேர் இருக்கு. சரி, இறந்தவங்க எவ்வளவு பேர்னா 8,000 பேர், அதுவும் எடுக்கல. சரி, இப்போ ஆர்கே நகர் கோர்ட்டுக்கு போய் ரெமெடி கிடைச்சது. ஆர்கே 44,000 ஓட்டு, தொகுதியிலே இல்லாதவங்க, தொகுதியிலே வசிக்காதவங்க, ஆதாரபூர்வமா எடுத்து கோர்ட்ல கொடுத்தோம். கோர்ட்டுடைய டைரக்ஷன் வந்த பிறகுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து ஹைகோர்ட் டைரக்ஷன் படி கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் எடுத்தாங்க. 31,000 வாக்குகள், 8,000 வாக்குகள், 31,000 வாக்குகள் எடுத்தாங்க, மீதி எடுக்கல. அது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் இது போன்ற ஒரு நிலைமை அப்படின்னாக்கா, ஒரு அடிப்படை உரிமை என்ன? இறந்தவர்கள் வாக்களிக்கணும், இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது. இது ஜனநாயகமா? அது இறந்தவர்கள் வாக்களிக்கலாம், ஆனா இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லை. இது எப்படி ஜனநாயகம் ஆகும்? தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு? நத்திங் லைக் ஓட்டிங், ஓட் ஃபார் ஷுவர். அவங்க கோஷமே தான். அப்படி இருக்கும்போது வாக்களிப்பது ஒவ்வொரு இந்திய பிரஜனுடைய அடிப்படையான ஒரு உரிமை என்பதை கருத்தில் கொண்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, ஒரு நேர்மையோடு
ஒரு நியாயத்தோடு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஓட்டர் லிஸ்ட், உண்மையான அந்த வாக்காளர் பட்டியல், அதை நீங்கள் வந்து தயாரிக்கணும். இந்த 2 மாதம் நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரை இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய பிஎல்ஓ, அது அரசு சார்பில், அதாவது தேர்தல் கமிஷன் சார்பில் நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள், பிஎல்ஏ 2 கட்சி சார்பில் நியமிக்கப்படுகின்ற ஏஜென்ட், இது 2 பேருமே கோஆர்டினேட் பண்ணுங்க. இதுவரையில் டெல்லியில் வந்து எங்கள் கட்சியின் சார்பில் போய் ரெப்ரசென்ட் பண்ணோம். அந்த எலெக்ஷன் கமிஷனோட ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேயே சொன்னோம், பூத் லெவல் ஆஃபீஸர் நீங்கள் போடுறீங்க, எந்த பூத் லெவல் ஆஃபீஸர் போய் வீடு வீடாக போய் செக் பண்ணுறான்? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. செக் பண்ணுறதும் கிடையாது, வீட்டுக்கு போகிறதும் கிடையாது. அவன் மாட்டு சும்மா என்ன பண்ணுறதுன்னா, வீட்டுக்கு போனால் அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க, அப்போ தான் டோர் லாக்கில் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அடிப்படை உரிமையை க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான தகவல் கொடுத்து ஒரு வாக்குரிமை, ஒரு வாக்களிக்கின்ற அந்த உரிமை வந்து இருக்கின்ற ஒரு பிரஜைக்கு அந்த வாக்கை வந்து வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த பிஎல்ஓ மேலே என்ன பனிஷ்மெண்ட்டு, அவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன அக்கௌண்டபிலிட்டி கொடுத்துக்கினீங்க? ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பிஎல்ஓவுக்கும் பிஎல்ஏ 2க்கும் வந்து ஒரு கோஆர்டினேஷன் வைங்க. அப்படி வச்சாதான் வந்து ஒரு இன்டென்சிவாக வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உண்மையான வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்ற ஒரு பட்டியல் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை முழுமையாக வந்து ஒரு டிரைவ் கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து இதை செஞ்சால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் இல்லாமல் ஒரு நிலைமை இருக்கும், நிரந்தரமாக குடிபெயர்ந்து இல்லாத நிலைமை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்டட் 2 இடத்துல வச்சிருக்கோம், ஒரு இடத்துல ஓட்டிருக்கோம். தேர்தல் கமிஷன் நினைச்சா செய்யலாம். இதை செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில், கழகத்தின் சார்பில், கழக பொதுச்செயலாளர் சார்பில் சொல்லியிருக்கிறோம். அதாவதுங்க, இப்போ ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது வந்து பிப்ரவரி, இந்த கேள்வி என்ன கேட்க முடியாது. ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ விடுமுறையெல்லாம் வந்து வர்ற ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் கூட கருத்தில் கொள்ளணும் நீங்கள். அதனால் அதை கருத்தில் கொண்டு அந்த காலத்தை நீட்டிப்பது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ வந்து முழுமையாக டிரைவ் பண்ணி, ஏன்னா கிட்டத்தட்ட 30 நாள் இருக்குது, அந்த 30 நாளில் வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தி பிஎல்ஓவும் டிரைவ் பண்ணுங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து கால நீட்டிப்பு ஒரு தேவை இருக்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் நீடிப்பதற்கு ஒரு பரிசீலனை செய்யலான்ற கருத்தை சொல்லியிருக்கோம். எப்போ வந்து சிஎம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆனாலும் தெரியல எனக்கு. அதான் எப்போ வந்து சிஎம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆனாலும் தெரியல. இது நான் எதுக்கு கட்சி வருகிறது சொன்னேன்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்தவரையில் வந்து ஒரு தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில், இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு சொன்னேன், சென்னையில் எப்படி இருக்குது, ஈரோடு பை எலெக்ஷனில் எப்படி இருந்தது, அதே போல் ஆர்கே நகரில் எப்படி இருந்தது, ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்துருக்குறோம், டெல்லிக்கு கொடுத்துருக்கோம், இமெயில் அனுப்பிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலை வந்து யார்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் செய்யணும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் செய்யணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கட்சியின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அந்த கட்சி சார்பில் பிரதிநிதிகள் இருக்கும்போது கரெக்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த ரைட் வேல ப்ரொசீட் பண்ணிதா இல்லையா அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் போயிட்டு போய் ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காருன்றதான் ஒரு கருத்து வந்து நிலவுது.